அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றிகளை ஏறெடுத்து இந்த வாரத்தின் முதலாவது நாளின் ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் காணும்படி எங்களுடைய கண்களை திறந்த தயவிற்காய் மசிதிக்கிறோம். இரவு நித்திரையிலே உம்முடைய பிரதான பங்கு இருந்து காத்ததற்காய் ஸ்தோத்திரம். காலை பொழுது உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த வாரத்தின் முதலாவது நாளின் ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதை காண்பதற்கு நமக்கு கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 10வது சங்கீதம். இந்த 10வது சங்கீதம் துன்மார்க்கருடைய பெருமை எப்படி அழியும், கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுடைய பொறுமை எப்படி உயர்த்தப்படும் என்பதை கற்றுக் கொடுக்கிற சங்கீதம். 10வது சங்கீதம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடும் சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவர்களை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதிமோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். இன்றைக்கு துன்மார்க்கன் தனக்கு கீழாக உள்ள பிள்ளைகளை சதிமோசங்களில் அகப்பட செய்கிறான். ஆனால் அந்த துன்மார்க்கருடைய நினைவுகளின் பலன் அவருக்கே திரும்ப வருகிறது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. 72வது சங்கீதம் 16வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார்: பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனைப் போல அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்து ஓங்குவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய ஜீவிதம் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் உயர்த்தப்படுவார்களே தவிர அவர்கள் ஒரு நாளும் கீழ்ப்படுத்த மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் என்று 10வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இதை குறித்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 4வது வசனமும் 94வது சங்கீதம் 4வது வசனமும் இப்படி சொல்லுகிறது: எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினப்பாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள் என்று 94வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், கர்த்தருக்குள் பயப்படுகிற ஒரு அனுபவமுள்ள பிள்ளைகள், வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்களோ அவர்களோடு போராடுகிறார்கள். எந்த நிலையிலும் நமக்கு ஆபத்தை விளைவிக்கிற சத்துரு மடிந்து போவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே என்று இங்கு 10வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது. இதை குறித்து 14வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலையில் அவன் காணப்படுகிறான் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து 10வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது: அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது.
தீவனையும் அக்கிரமும் உண்டு என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, துன்மார்க்கன் எந்த நிலையிலும் தான் சாதித்ததை முடிக்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அவன் தீமையானதை செய்து தேவ சமூகத்தில் அவன் தன்னை அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தன்னை உருவாக்கி கொள்கிறான். இதை குறித்து பவுல் சொல்லும்போது ரோமர் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே அங்கு பவுல் சொல்வதை நாம் வாசிப்போம் என்றால், அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் பேசும்போதெல்லாம் தங்கள் சுய இச்சைகளினாலே பேசி தங்களுடைய வாயின் அகம்பாவத்தை அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக தெரிவிக்கிறார்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசிப்போம், துன்மார்க்கர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறார்கள் என்று. 10வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். துன்மார்க்கன் கர்த்தர் அதை பார்க்க மாட்டார், அதை கண்டுகொள்ள மாட்டார் என்று அவன் நினைக்கிற நினைவு இன்றைக்கு துன்மார்க்கருடைய கரங்களில் இருக்கிறது. என்ன தவறு செய்தாலும் ஆண்டவர் அதை காண மாட்டார், மறப்பார் என்ற எண்ணம் அவனுக்குள் இருக்கிறது. இங்கு யோபு 23:13 சொல்லுகிறது, அவரோவென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஆனால் துன்மார்க்கன் நினைப்பது உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல என்று ஆண்டவர் சொல்லும்போது, இன்றைக்கு துன்மார்க்கன் நினைக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் அவனுக்கு வெற்றியை கொடுக்காது என்று ஏனென்றால் அவர் தம்முடைய சிந்தையிலிருந்து அவர் மாற மாட்டார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். 10வது சங்கீதம் 12வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ஜனங்களை எப்பொழுதும் நீர் மறக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இங்கு வேதம் சொல்லுகிறது 14வது வசனம், அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனியாதிருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர், ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. அன்பு பிள்ளைகளை, இங்கு ஆண்டவர் தாவீது பாடும்போது, ஏழைகள் ஒடுக்கப்படுவதை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, அதற்கேற்ற பதிலை நீர் ஒருவரே கொடுக்க வேண்டும், ஏழைகளுடைய ஜீவிதம் எப்படி இருக்கிறது என்பதை நீர் பாரும் என்று சொல்லுகிறார். இங்கு 68வது சங்கீதம் 4-5வது வசனம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரத்தில் ஏறி வருகிறதற்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக கலிகூறுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். நீங்கள் நினைப்பது போல நான் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயரும் ஏழையான விதவைகளுக்கு நான் நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அந்த ஆயுதத்தை நான் வைக்க செய்யாமல் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் ராஜாவாய் இருக்கும்படி புறஜாதியார் அவருடைய தேசத்தில் இருந்து அழிந்து போவார்கள் என்று 10வது சங்கீதம் 16வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய ஜீவிதம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுக்கு செவிகொடாத பிள்ளைகளுடைய ஜீவிதம் அங்கு முற்றிலும் சிதைக்கப்படும் என்று அங்கு சங்கீதக்காரர் பாடுகிறார். 29வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார், கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் ராஜா, அவருக்கு மேலான ராஜா இந்த லோகத்தில் யாரும் இல்லை என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. மண்ணான மனுஷன் இனி பாவம் செய்து தொடராதபடிக்கு தேவரீர் தங்களுடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்தருளும் என்று நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய திருக்கரம்
திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறதே. சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும் என்று சொல்லுகிறதே. அந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நமக்கு என்ன கிருபை செய்திருக்கிறார் என்றால், 82வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம் என்றால், ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நீதி செய்யும் தேவன் என்று இங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, துன்மார்க்கர் இந்த உலகத்தில் இருப்பதை நாம் நன்கு அறிவோம். அந்த துன்மார்க்கரால் நமக்கு அநேக துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்திலிருந்து நாம் அழிந்து போவதற்கு, நாம் நெளிந்து போவதற்கு நம்மை ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். துன்மார்க்கருடைய கைக்கு நம்மை விலக்கி காப்பார். செப்பனியா 3:17 வாசிக்கிறோம், அவர் உன் மத்தியில் இருக்கிறார், அவர் உன்னை காக்க இருக்கிறார். உனக்கு கேடு நினைத்தவர்கள் அவர் பக்கம் நிற்க முடியாமல் தேவன் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இந்த சூழ்நிலையில் நம்மை எப்படி காத்து வருகிறார் என்பதை இந்த 10வது சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. எனவே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். துன்மார்க்கருடைய காலங்கள் குறுக்கப்பட்டு இருக்கிறது. அவன் அழிவுக்கென்று ஒப்புக் கொடுக்கப்படுகிறான். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கரை உண்டாக்கினார் என்று நீதிமொழிகள் 16:4 நாம் வாசிக்கிறோம். எனவே துன்மார்க்கர் நம் மீது வெற்றி சிறக்க அவன் எண்ணினாலும் அந்த வெற்றி அவனுக்கு தோல்வியை தான் தரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் என்னை மாத்திரம் நம்பி எனக்கேற்ற வழிமுறைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் மட்டும் போதும். வேறு எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம், எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நம் தேவன் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த அனுபவத்திலே நாம் தேவனுக்கு உண்மையும் உத்தவமாய் நடக்க நம்மை ஒப்புக் கொடுத்து எந்த துன்மார்க்கத்திற்கும் நாம் துணை போகாதபடி, எந்த துன்மார்க்கத்தை குறித்து சிந்திக்கவும் செயல்படவும் நம்மை ஒப்புக் கொடுக்காதபடி, நம்மை தேவ சமூகத்தில் இருந்து நாம் விலகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள கர்த்தருடைய சகாயம் தேடுவோம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் துன்மார்க்கரை குறித்து நாங்கள் கவலைப்படாமலும் எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பிள்ளைகளுடைய அஞ்சல்களுக்கு நாங்கள் பயப்படாமலும் இருக்க எங்களை காத்து வருகிற தேவன் நீர் ஒருவர் என்பதை நாங்கள் நம்பியிருக்கிறோம். அந்த நம்பிக்கையிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் எந்த நிலையிலும் உமக்கு விரோதமாக செயல்படவோ துன்மார்க்கருக்கு நாங்கள் சகாயம் செய்யக்கூடிய அனுபவத்தை நாங்கள் செய்யவோ எங்களை விலக்கி காத்துக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி பாதுகாத்துக்கொள்ளும். இதோ கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் குடும்ப செய்தமாக வந்து உம்முடைய ராஜ்யத்தில் சேர எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு உடன் விசுவாச பிள்ளைகளே, கேட்ட சத்தியத்தின்படி நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இது கர்த்தருடைய ஊழியம். இதை நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்ப விரும்பினால் நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.